Chams, welcome back to ABM Studios and welcome to our first episode of MOM Show. ஸோ சாம்ஸ், இந்த ஃபஸ்ட் எபிசோடில் நம்ம அனிமேட் வித் இளையராஜா அப்படின்ற இளையராஜா ப்ரோ கிட்ட தான் நம்ம பேச போகிறோம். ஸ்டுடியோ ஹெலா அப்படின்ற ஒரு சூப்பரான ஸ்டுடியோவை ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷனுடைய அந்த ஆழமான ஒரு பகுதிக்கு தான் நம்ம போய் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். லைக் அவருடைய ஜேர்னி எப்படி இருந்துச்சு அண்ட் இந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷனை கற்றுக்க நம்ம என்ன பண்ணணும் அண்ட் எப்படி அவர் கற்றுக்கிட்டாரு, எப்படி இவ்வளோ தூரம் வந்து அவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு அப்படின்ற அவருடைய ட்ராவலை பற்றி தான் நம்ம ஃபுல்லாகவே பேச போகிறோம். அண்ட் இந்த எபிசோடில் நான் பார்க்கும்போது எனக்கே ஓகே ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷனில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்றத நான் நிறையவே லேர்ன் பண்ணிக்க, நிறைய நாலேஜை கெயின் பண்ணிக்க எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன் இண்டஸ்ட்ரியை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. முதல்ல நம்மளுடைய MOM ஷோ, அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் MOM ஷோக்கு உங்களை வெல்கம் பண்ணுறதுல ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் அண்ட் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ MOM ஷோன்னு பார்த்தீங்கன்னா மைண்ட்ஸ் ஆஃப் மேக்கர்ஸ் தான். ஸோ ஒரு க்ரியேட்டிவ் ஃபீல்டில், அதாவது பேசப்படாத ஒரு க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுடைய அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு அண்ட் அந்த ஜேர்னிக்குள்ளே நம்மளும் ட்ராவல் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும் இப்படின்ற ஒரு லைக் அந்த ஜேர்னியை பற்றி பேசுகிற அந்த மேக்கர்ஸோடைய மைண்ட்ஸில் என்ன இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஷோ தான் ப்ரோ. ஸோ உங்களுடைய இந்த அழகான ஆர்ட் ஃபார்மான இந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷனை எங்கள் கூட ஷேர் பண்ண வந்ததுக்காக, எங்கள் கூட ஜாயின் பண்ணதுக்காக ரொம்பவே தேங்க்ஸ். மைண்ட்ஸ் ஆஃப் மேக்கர்ஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வரது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ப்ரோ. மைண்ட்ஸ் ஆஃப் மேக்கர்ஸ்ங்கிறதே ஒரு கிரேட் ஐடியா ப்ரோ. ஏன்னா ஒவ்வொரு ஆர்டிஸ்டோட மைண்ட்ஸும் வேற மாதிரி ஒர்க் பண்ணும், வேற மாதிரி தாட் ப்ராசஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் ஃபியூச்சர்ல வர எபிசோட்ஸ்ல பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் ப்ரோ. அந்த ஐடியாவை கொண்டு வந்த உங்களுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும் ப்ரோ. தேங்க்யூ. யா, ட்ரூ ப்ரோ. ஸோ இந்த MOM ஷோடைய அந்த ஐடியா லைக் எப்படி ட்ராவல் ஆக போகுதுன்னு தெரியல, பட் ஒரு சின்ன நம்பிக்கை இது ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணணுன்னு. ஸோ லெட்ஸ் சீ அண்ட் தேங்க்ஸ். இப்போது உங்களுடைய, அதாவது நம்ம அடுத்த செக்மெண்ட் உள்ள இன்னும் டீப்பாக போகிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அண்ட் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ஜேர்னியில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத நம்ம சாம்ஸ்க்கு நம்மளோட ஸ்டைலில் சொல்லிட்டீங்க அப்படின்னா இனிமேல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹாய் சாம்ஸ், நான் இளையராஜா. நான் ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேட்டர் அண்ட் ஆர்டிஸ்ட். நான் என்னுடைய ஓன் அனிமேஷன் ஸ்டுடியோ ஹெலா இல்லாவை கொல்லி ஹில்ஸில் ரன் பண்ணிட்டு இருக்கேன். எங்களுடைய அனிமேஷன் ஸ்டுடியோவில் நாங்கள் 2D ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன், 3D அனிமேஷன் அண்ட் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பண்ணுவோம். ஓகே, சூப்பர் ப்ரோ. ஸோ இப்போ நீங்கள் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் ப்ரோ, நான் எப்பயுமே ரெடி தான். சாம்ஸ், ஒரு நிமிஷம், உங்களுக்கு ஒருவேளை இந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷனை பற்றின ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், இல்லைனா ப்ரோட்ட நீங்கள் ஏதாவது கொஸ்டின் கேட்கணுனாலுமே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. ப்ரோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அட்ரஸ் பண்ணிடுவார். ஸோ மறக்காமல் உங்களோட கொஸ்டின்ஸை கமெண்ட் பாக்ஸில் தட்டி விட்டுருங்க. ஸோ இப்போ வாங்க ஷோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, சூப்பர். ஸோ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அண்ட் உங்களுடைய ஸ்டுடியோ ஹெலா எப்படி இருக்குது? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ப்ரோ. எங்களுடைய ஸ்டுடியோ ஹெலாவும் ரொம்ப நல்லா இருக்கும் ப்ரோ. ஸோ ப்ரோ, இப்போது இந்த ஸ்டுடியோ ஹெலா அப்படின்ற இந்த ஒரு ஜேர்னியை, இந்த ஒரு சாப்டரை உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு சின்ன ஸ்பார்க் உங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஸ்பார்க் எப்போ வந்துச்சு அண்ட் எப்படி வந்துச்சு? ஸ்டுடியோ ஹெலா ஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு 2 முக்கியமான ரீசன்ஸ் இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வருங்காலத்தில் நான் ஒரு பெரிய சயின்ஸ் ரிசர்ச் ஃபெசிலிட்டி வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். அதில் ஹியூமன் டிஎன்ஏவை பற்றி நாங்கள் ரிசர்ச் பண்ண போகிறோம். அதுக்காக மணி நிறைய மேக் பண்ணணும். அந்த ஒரு ரீசனுக்காக ஓப்பன் பண்ணேன். 2வது ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன். ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய வாழ்நாள் முழுக்க, என்னுடைய கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் நான் ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ப்ரோ. அதுக்கு எனக்கு ஒரு அனிமேஷன் ஸ்டுடியோ தேவைப்படுது. அந்த 2 ரீசனுக்காக தான் ப்ரோ இதை ஓப்பன் பண்ணேன். வாவ், 2 ரொம்ப பயங்கரமான விஷயங்கள். ஒன்று வந்து லேப் அண்ட் வந்து ஸ்டுடியோ அண்ட் ரொம்பவே பெருசாக இருக்குது உங்களுடைய ட்ரீம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் தட் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ப்ரோ. அந்த இடத்துக்கு போய் நீங்கள் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் ரீச் ஆவீங்க. அண்ட் இப்போது நம்ம ஓகே, இந்த ஸ்டுடியோ ஹெலாவை பற்றி நம்ம லைட்டாக தெரிஞ்சிட்டோம். இப்போ அடுத்ததாக இந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன் அப்படின்றது வந்துட்டு அனிமேஷனோட பேசிக்ஸ் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, இது ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் வரைவாங்க, அது வந்து அனிமேஷனாக மாற்றுவாங்க அப்படின்றது வந்து அந்த பேசிக்கான நாலேஜ் வந்து இருக்கும். பட் இதை வந்து ஒரு கரியராக நம்ம சூஸ் பண்ணலாம், இதுக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்றத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அண்ட் எப்படி வந்து அதை ஸ்டார்ட் பண்ணீங்க?
சின்ன வயசுல இருந்தே கார்ட்டூன்ஸ் பார்க்கறதுனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அதனால சின்ன வயசுல இருந்தே டிராயிங்ஸையும், கார்ட்டூன்ஸையும் நான் வரைஞ்சுக்கிட்டே இருந்தேன். என்னுடைய இன்ட்ரெஸ்ட்ட பார்த்துட்டு 2013ல நான் காலேஜ் படிக்கும்போது, என்னுடைய கிளாஸ் இன்சார்ஜ் கிருஷ்ணமூர்த்தி சார் வந்து எப்படி மேக்ரோமீடியா ஃபிளாஷ்ல ஷேப் ட்ரீன பண்றதுங்கிறத காலேஜ் லேப்ல வந்து சொல்லிக் குடுத்தாரு ப்ரோ. அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சு என்னுடைய ஸ்பார்க். அதிலிருந்து நான் அனிமேஷன வந்து YouTubeல தேட ஆரம்பிச்சுட்டேன். அப்போ 2013, 14லாம் பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு அனிமேஷன் டியூட்டோரியல்ங்கிறது இல்ல. அப்போ நான் தேடம்போது ஆஸ்திரேலியன் யூடியூபர் ஜாஸா மட்டும் தான் டியூட்டோரியல் போட்டு வச்சிருந்தாரு. அவர பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா நான் அனிமேஷன்றத கத்துக்கிட்டேன் ப்ரோ. ரிக்டு அனிமேஷன தான் நான் லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன். 2016ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் பிபிஓ கம்பெனில வந்து ஜாயின் பண்ணேன். அங்க வொர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அனிமேஷன நான் ஃபுல் டைமா எடுக்கணுங்கிறத முடிவு பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து நான் சென்னைக்கு அனிமேஷன் படிக்க வந்தபோது, என்னுடைய ஃபர்ஸ்ட்டு கிராபிக்ஸ் டேப்லெட்ட வந்து வாங்குனேன் ப்ரோ. அப்போ தான் நான் போய் YouTubeல போய் பார்த்தேன். ஆ அனிமேஷன் டியூட்டோரியல்ஸ் எப்படி கிராபிக்ஸ் டேப்லெட்லாம் யூஸ் பண்றது அப்படிங்கும்போது தான் நான் ஆரன் பிளேஸ வந்து கண்டுபிடிச்சேன் ப்ரோ. அவரு தான் டிவி பெயிண்ட்ட எப்படி யூஸ் பண்றதுங்கிறத டியூட்டோரியல் வந்து போட்டிருந்தாரு. அதுல அவரு சாஃப்ட்வேர சொல்லிக் குடுத்திருந்தாலும், அவரு மெயினா ஃப்ரேம் பை ஃப்ரேம்ல எப்படி அனிமேஷன் சாஃப்ட்வேர யூஸ் பண்றதுங்கிறத சொல்லிக் குடுத்திருந்தாரு. அந்த இடத்துல ஃப்ரேம் பை ஃப்ரேம்ங்கிறது எனக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் ஆச்சு ப்ரோ. அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய சேனல வந்து பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். இன்னும் நெறைய சேனல்ஸ்லாம் நான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன்றது கொஞ்சம் கொஞ்சமா அப்படி என் வாழ்க்கைக்குள்ள வந்து என்டர் ஆக ஆரம்பிச்சது ப்ரோ. ஒரு மூமெண்ட்ல நான் முடிவு பண்ண கிடையாது. இதுதான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா என் வாழ்க்கைய அப்படியே டேக் ஓவர் பண்ணிக்கிட்டே வந்து, இப்போ நான் ஒரு முழு முடிவுல இருக்கேன் ப்ரோ. ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன் தான் என்னுடைய வாழ்க்கை முழுக்க, என்னுடைய கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் பண்ண போறேன்னு சொல்லிட்டு. வாவ்! தட்ஸ் கிரேட். லாஸ்ட் பிரெத் வரைக்கும் நான் இந்த ஃபீல்டை வந்து விட்டுட்டு போகமாட்டேன், இந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்க. தட்ஸ் ரியலி கிரேட். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் கடைசி வரைக்கும் பண்ணணும், இந்த ஆர்ட் ஃபார்மை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசையுமே. ஸோ ஆல் தி பெஸ்ட். அண்ட் இப்போது நம்மளுடைய அதாவது உங்களுடைய இந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷனுடைய க்ரியேட்டிவ் ப்ராசஸை பற்றி பேசலாம். சாம்ஸ், நீங்களும் உங்களுடைய இந்த ஆர்ட் ஃபார்மில் இருக்கிற லவ்வை நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களுமே இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுடைய ஆர்ட் ஃபார்மை பற்றின அந்த லவ்வை எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த ஷோவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த ஃபார்மோட லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் அதில் கொடுத்தீங்கன்னா மிச்சத்தை நாங்கள் பார்த்துப்போம். ஸோ உங்களுடைய ஃபேமிலி இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான் லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நல்ல ஒரு ஆர்ட்டை இல்லைனா நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டை வெளியில் எடுத்துகிட்டு வர ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ ஷோவை கண்டினியூ பண்ணலாம். ஸோ அனிமேஷன்னாலே நமக்கு வந்து தெரியும், ஓகே கொஞ்சம் பொறுமை தேவை, நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஒர்க் பண்ணோம் அப்படின்ட்டு. பட் ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேல் அதிகமான ஒரு பொறுமை தேவை அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷனுடைய ப்ராசஸ் என்ன, எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க, எப்படி டெவலப் பண்ணுவீங்க அண்ட் எப்படி வந்து அதை எண்ட் பண்ணுவீங்க அப்படின்ற அந்த ஒரு கம்ப்ளீட்டான அந்த அழகான ஜேர்னி எங்கள் கூட ஷேர் பண்ணிங்கன்னா அதை பற்றி, அதாவது இந்த இண்டஸ்ட்ரியோடைய ப்ராசஸை பற்றி தெரிஞ்சுக்க நல்லாயிருக்கும். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில இருந்து தான் ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு நல்ல ஸ்டோரிய வந்து முடிவு பண்ணிட்டு, அந்த ஸ்டோரிக்கு தகுந்த மாரி கேரக்டர் டிசைன்ஸ் பண்றத அடுத்ததா ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுவே காமெடியா ஒரு ஸ்டோரி இருந்துச்சுன்னா, அதுக்கு தகுந்த மாரி ஃபன்னியான கேரக்டர்ஸும், இதே ரியலிஸ்டிக்கா இருந்துச்சுன்னா, ரியலிசமா கேரக்டர்ஸையும் டிசைன் பண்ணுவோம் ப்ரோ. தென் கான்செப்ட் ஆட் பண்ணுவோம் ப்ரோ. அந்த என்விரான்மென்ட் எப்படி இருக்கும், கலர் ரெஃபரன்ஸ், அந்த வேர்ல்ட பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு கான்செப்ட் ஆட் பண்ணுவோம் ப்ரோ. அதுக்கு அடுத்ததா ரஃப்பான வாய்ஸஸ ரெக்கார்ட் பண்ணிட்டு ஸ்டோரி போர்ட் பண்ணுவோம் ப்ரோ. ஸ்டோரி போர்ட கம்ப்ளீட் பண்ணிட்டு அதை எடிட் பண்ணி பார்க்கும்போதே ஃபைனலா எப்படி அனிமேஷன் வருங்கிற ஒரு அவுட்லுக் வந்து நமக்கு தெரிஞ்சிரும் ப்ரோ. ஒர்க் ஆகாதத தூக்கிட்டு ஒர்க் ஆகிறத மட்டும் வச்சுக்குவோம். ஒர்க் ஆகாத ரீவொர்க் பண்ணுவோம் ப்ரோ. நாங்க பண்ற அனிமேஷனுக்கான பேக்ரவுண்டுங்கிறது 2Dல இருந்துச்சுன்னா நாங்க டைரக்ட்டா லேஅவுட்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் ப்ரோ. இதே 2Dயும் 3Dயும் நாங்க கம்பைன் பண்ணி பண்றோம்னா, அப்போ நாங்க 3D மாடலிங்ல வந்து அந்த வேர்ல்ட வந்து பில்ட் பண்ணுவோம் ப்ரோ. லேஅவுட்டும் வேர்ல்ட் பில்டிங்கும் முடிஞ்ச உடனேயே ஃபைனலான வாய்ஸஸ ரெக்கார்ட் பண்ணிட்டு, ரஃப்பான கேரக்டர்ஸ இந்த லேஅவுட் மேல வந்து பிளேஸ் பண்ணிட்டு, கேமரா மூவ்மெண்ட்ட நாங்க முடிவு பண்ணுவோம் ப்ரோ. அந்த ஸ்டேஜிங் வந்து கரெக்ட்டா இருந்துச்சு, ஃபைனல் ஆயிருச்சுன்னா, அந்த லேஅவுட்ட வந்து பேக்கிரவுண்ட் பெயிண்டர்ட்ட குடுத்து, பேக்கிரவுண்ட் பெயிண்டிங் பண்ண சொல்லிருவோம் ப்ரோ. மீன்வைல் ஃபைனல் வாய்ஸ் ஓவர்ஸ வச்சுட்டு, ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேட்டர் அனிமேஷன பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருவாங்க ப்ரோ. ஒரு கை கீழ இருந்து மேல போகுதுன்னா, ஒவ்வொரு ஃப்ரேமா டைரக்ட்டா வரைய மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் கீ போசஸ் வரைவாங்க. அதுக்கு அடுத்தது பிரேக் டவுன்ஸ் வரைவாங்க. அதுக்கு அடுத்ததா நடுவுல இருக்க இன் பிட்வீன் டிராயிங்ஸ வரைவாங்க. இந்த ரஃப் அனிமேஷன முடிச்ச உடனே இந்த ரஃப்பான டிராயிங்ஸ் எல்லாத்தையும் கிளீன் அப் பண்றதுக்கு வந்து எடுத்துட்டு போவோம் ப்ரோ. அந்த லைன்ஸ் எல்லாத்தையும் கிளீனா வரைவோம். அதுக்கு அடுத்ததா அந்த கிளீனான லைன்ஸ்க்கு கலர்ஸ் அண்ட் ஷேடோஸ் வந்து குடுப்போம் ப்ரோ.
கலர் பண்ண கேரக்டர்ஸை பேக்ரவுண்டோட சேர்த்து காம்போசிட்டிங் பண்ணிட்டு விஎஃப்எக்ஸ் ஏதாவது இருந்தா அதை ஆட் பண்ணிட்டு எடிட் பண்ணிட்டு ஃபைனல் அனிமேஷன்றதை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம் ப்ரோ. நான் ரொம்ப சிம்பிளிஃபைடாக சொல்லியிருக்கேன். இந்த ப்ராசஸில் இதுக்கும் நடுவில் நூற்றுக்கணக்கான ஸ்டெப்ஸ்ன்றதை நாங்கள் ஃபினிஷ் பண்ண வேண்டி இருக்கும் ப்ரோ. அக்ரீட் ப்ரோ. எஸ், ஒரு ப்ராசஸ்ன்னு வந்துட்டாலே எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கும். ஏன்னா வெளியில் தெரிஞ்சது ஒரு 4 ஸ்டெப்பாக இருந்தாலும் உள்ளே மறைஞ்சிருக்கிறது ஒரு 400 ஸ்டெப் இருக்கும். ஸோ ப்ராசஸ் உண்மையிலேயே நம்ம அந்த ஜேர்னியில் கண்டினியூ பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே நேரத்தில் அதில் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் தட். அண்ட் அடுத்ததான் இந்த க்ரியேட்டிவ் ப்ராசஸில் லைக் எல்லா ப்ராசஸுமே சில நேரங்களில் நமக்கு போர் அடிச்சிடும். அடுத்த டைம் போகிறதுக்கு அதாவது அடுத்த ஸ்டெப் போகிறது வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸை நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கு எப்படி நீங்கள் மோட்டிவேட்டடாக இருக்கீங்க, எப்படி அந்த மோட்டிவேஷனை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற விஷயத்த எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். நானும் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன் பண்ணும்போது ரொம்ப அவசரப்பட்டேன் ப்ரோ. என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டை நான் 1 மந்த்தில் வந்து ஃபினிஷ் பண்ணேன். அடுத்த 2-3 ப்ராஜெக்டை ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு மாதம் எடுத்து அதை ஃபினிஷ் பண்ணேன் ப்ரோ. என்னுடைய 5th ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணுறதுக்கு 3 மாதம் வந்து எடுத்துக்கிச்சு. ஆரம்பத்தில் நானும் ரொம்ப சீக்கிரமா பண்ணணும், சீக்கிரமா அவுட்புட் வரணும்னு ரொம்ப அவசரப்படுவேன் ப்ரோ. பட் ஸ்லோவா ஒவ்வொரு அனிமேஷன் ப்ராஜெக்ட்டையும் நான் ஃபினிஷ் பண்ணும்போதும் அந்த பொறுமைங்கிறத கத்துட்டேன் ப்ரோ. இதுக்கு நேரம் எடுக்குன்ற ஒரு உண்மையை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் ப்ரோ. நான் பெரி த பீஸ்ன்ற ஒரு டிவி சீரிஸ்ல வந்து ஒர்க் பண்ணேன். அப்போ அது எனக்கு ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஒவ்வொரு அனிமேட்டரையும் என்னால பக்கத்துல இருந்து பார்க்க முடிஞ்சுது. அவங்க ஒவ்வொரு சீன்ஸையும் ஃபினிஷ் பண்றதுக்கு எவ்வளோ நேரம் வந்து எடுத்துக்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ப்ரோ. அதுல இருந்து நான் என்னன்னா பொறுமையா இருக்க பழக்கப்படுத்திக்கிட்டேன். என்னுடைய லாஸ்ட் ப்ராஜெக்ட் 1 இயர் முழுக்க எடுத்துக்கிச்சு ப்ரோ. அதை மேக் பண்ணி முடிக்கிறதுக்கு. இந்த ஒரு ஷார்ட் ஆஃப் அனிமேஷனை நான் ஃபினிஷ் பண்றதுக்கு 3 வாரம் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன் பண்றதுக்கான பக்குவம், நிதானம் எல்லாமே என்கிட்ட வந்து இருக்கு ப்ரோ. ஒரு அனிமேஷனை பார்த்தே என்னால இப்போ சொல்லிட முடியும். இது எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படிங்கிறத. ஒரு ப்ராஜெக்ட்ன்றது 1 வருஷம் எடுக்குதுன்னா, அது என்ன பொறுத்தவரைக்கும் இப்போ ஒரு நார்மலான விஷயம் தான் ப்ரோ. என் லைஃப்ப ஸ்மூத்தா ரன் பண்ற அளவுக்கு மணி இருந்துட்டா போதும் ப்ரோ. மணிய பத்தி கவலை எனக்கு இல்லைன்னா, என்னால எவ்வளோ நேரம் வேணாலும் இந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன்ல ஸ்பெண்ட் பண்ண முடியும் ப்ரோ. இப்போ என்னால ஒரு ப்ராஜெக்ட்ல பல வருஷத்த ஸ்பெண்ட் பண்ண முடியும் ப்ரோ. அதுக்கான பொறுமை, நிதானம், பக்குவம், கன்சிஸ்டன்ட்டா வேலை பார்க்குறது எல்லா விஷயமுமே இப்போ என்கிட்ட வந்து வளர்ந்திருக்கு ப்ரோ. ஈவன் ஒரே ஒரு கிரேட் ப்ராஜெக்ட் வந்து அத என் வாழ்க்கை முழுக்க நான் பண்ணியாக வேண்டியிருந்தாலும், அவ்ளோ காலத்துக்கும் என் வாழ்க்கை முழுக்கவும் என்னால மோட்டிவேட்டடா இருக்க முடியும் ப்ரோ. எஸ் ப்ரோ, மோட்டிவேட்டடாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் நம்மள மாதிரிப்பட்ட ஃபீல்டில். ஸோ எஸ், கிரேட். அண்ட் அடுத்ததாக இந்த ஜேர்னியில், அதாவது இந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன் ஜேர்னியில் நீங்கள் என்ன மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் இல்லைனா என்ன மாதிரியான கேட்ஜெட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம சான்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. நான் யூஸ் பண்ற எல்லா சாஃப்ட்வேரையுமே சொல்றேன் ப்ரோ. பார்க்குறவங்க இதை நிச்சயமா தெரிஞ்சுக்கணும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் பேக்ரவுண்ட் பெயிண்டிங் பண்றதுக்கும், கேரக்டர் டிசைன் பண்றதுக்கும் ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்றேன். அனிமேஷன் பண்றதுக்கு டிவி பெயிண்ட்ன்ற ஒரு அனிமேஷன் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்றேன். அது ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷனுக்கான ஒரு ஸ்பெஷல் சாஃப்ட்வேர். ரொம்ப யூஸ்ஃபுல்லான, அதே சமயத்துல ஈஸியான டூல்ஸ்லாம் டிவி பெயிண்ட்ல அவைலபிளா இருக்கும். பேக்ரவுண்டையும் கேரக்டர்ஸையும் காம்போசிட்டிங் பண்றதுக்கு, விஎஃப்எக்ஸ் பண்றதுக்கு நான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்றேன். ஆடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு நான் அடாசிட்டி யூஸ் பண்றேன். எடிட்டிங் பண்றதுக்கு ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்றேன். ஓகே. ஸோ இந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன்லேயுமே நம்ம மிக்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸில், அதாவது அங்கங்கன்னு ஒரு சாஃப்ட்வேரில் கை வச்சு தான் ஆகணும்னு நினைக்கிறேன். தட்ஸ் கிரேட் ஆக்சுவலி. ஸோ இப்போ அடுத்ததாக நீங்கள் லைக் இந்த க்ரியேட்டிவ் ப்ராசஸ் நீங்கள் இப்போ சொன்னீங்க பார்த்தீங்களா, அண்ட் வந்து சாஃப்ட்வேர் சொன்னீங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அந்த ப்ராசஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ப்ராசஸில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஐயோ இது கொஞ்சம் ரொம்ப லேகாக இருக்கும், இல்லைனா ரொம்ப போரிங்காக இருக்கும், இல்லை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இந்த ஸ்டெப்பில் இருந்து அடுத்த ஸ்டெப் போகிறது வரைக்கும் ஒரு அளவுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் ட்ரைன் ஆகிடும் அப்படின்ற மாதிரியான இந்த ப்ராசஸில் ஏதாவது கஷ்டமான ஸ்டெப் இல்லைனா கஷ்டமான ப்ராசஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷனில் ரொம்ப கஷ்டமான பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீ அனிமேஷன் தான். கீ அனிமேஷன் பண்ணும்போது ஆன் மாடலில் வரைய வேண்டியிருந்தா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் ப்ரோ. எந்த ஒரு மிஸ்டேக்கையும் பண்ணக்கூடாது. ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் அனிமேஷனையே திருப்பி பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதுதான் ரொம்ப கஷ்டமான, டயர்டாக்குற ஒரு பேஸ் ப்ரோ. இதே வந்து போரிங்கான பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3Dயும் 2Dயும் கம்பைன் பண்ணும்போது 3D மாடல்ஸோட நோட்ஸை கனெக்ட் பண்ணுறதான் ப்ரோ.
அது ரொம்ப போரிங்காவும் இருக்கும், கன்ஃப்யூசிங்காவும் இருக்கும். ஆமாம் ப்ரோ, 3Dன்னு வந்துருச்சுனாலே எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கும். அதை பார்க்கணும், எடுக்கணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் லேகியாக, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஓகே, இப்போ அடுத்ததாக இதே இந்த போரிங்கான ஒரு ப்ராசஸை பற்றி பேசிட்டோம். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராசஸ் உங்களுடைய ஃபேவரட்டான ஸ்பாட் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பேசும் கீ அனிமேஷன் தான் ப்ரோ. ஏன்னு கேட்டா, அது எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கோ, அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அப்சைட் டவுன்ல ரூஃப்ல ஒரு ரிசர்ட் வந்து நடந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. இது கேட்கறதுக்கும், வரையறதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா, அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணும்போது, அந்த டிராயிங்ஸ வரையும்போது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும், இன்ட்ரெஸ்டிங்காவும், சேலஞ்சிங்காவும் இருக்கும் ப்ரோ. ஸோ, அதனால நான் கீ அனிமேஷன தான் சொல்லுவேன். ட்ரூ ப்ரோ, நம்ம ஃபீல்டில் இன்ட்ரெஸ்டிங்னு வந்துருச்சுனாலே கண்டிப்பாக சேலஞ்சுன்ற ஒருத்தன் கண்டிப்பாக கூடவே இருப்பான். ஸோ எஸ், அது கரெக்டு தான். இப்போ அடுத்ததாக இந்த க்ரியேட்டிவ் ப்ராசஸில், அதாவது நம்ம க்ரியேட்டிவ் ஃபீல்டை பொறுத்த வரைக்குமே இந்த க்ரியேட்டிவ் பிளாக் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ ரீசெண்ட் டைமில் அதிகமாகவே வந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா எக்கச்சக்கமான பேர்கிட்ட லைக் பார்க்கும்போது இந்த க்ரியேட்டிவ் பிளாக்ல நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த க்ரியேட்டிவ் பிளாக் அப்படின்றது இந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு அது வந்து எப்படி அஃபெக்ட் ஆகுதா, இல்லை வந்துட்டு அந்த மாதிரிப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கா, இல்லை அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணுறீங்க, இல்லை அப்படின்னா க்ரியேட்டிவ் பிளாக்ல நீங்கள் கஷ்டப்படுறீங்களா, இல்லை டெக்னிக்கல் இஷ்யூஸ் அதிகமாக வருமா? ஸோ எந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து இந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன் நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து லைக் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும் அப்படின்றத பற்றி சொல்லுங்க. நான் இது வரைக்கும் கிரியேட்டிவ் பிளாக்ன்றதையே ஃபேஸ் பண்ணதில்லையே ப்ரோ. ஏன்னா அனிமேஷன்றது எவ்ரிடே ப்ராசஸ் கிடையாது. ஒரு நாள் முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து ஒரு ஐடியாவ எடுத்து திருப்பியும் ஒர்க் பண்ற ஒரு ப்ராசஸ் கிடையாது ப்ரோ. ஒரு அனிமேஷன் எடுத்தோம்னா, அத வந்து வாரக்கணக்குல, மாசக்கணக்குல ஒர்க் பண்ணுவோம். அதுக்கு நடுவுல எக்கச்சக்கமான ஐடியாங்கிறது எங்களுக்கு தோணும். அந்த ஐடியாஸ் எல்லாத்தையுமே எங்களால எக்ஸிக்யூட் பண்ணிற முடியாது. அதுல ஒரு பெஸ்ட் ஐடியாவ எடுத்து தான் நாங்க அடுத்து கொஞ்ச நாளைக்கு, கொஞ்சம் மாசத்துக்கு, கொஞ்சம் வருஷத்துக்கு வந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ, இதுக்கு நடுவுல கிரியேட்டிவ் பிளாக்ன்றது எங்களுக்கு வந்து வராது ப்ரோ. அனிமேஷன் பண்ணும்போது யோசிக்கிறதுக்கும், புது புது ஐடியாஸ் வரதுக்கும் நெறைய நேரம் இருக்கு ப்ரோ. அதனால கிரியேட்டிவ் பிளாக்க நாங்க ஃபேஸே பண்ண மாட்டோம் ப்ரோ. பட் டெக்னிக்கலா நெறைய ப்ராப்ளம்ஸ்ன்றது சாஃப்ட்வேர்ஸ்ல வரும் ப்ரோ. அந்த நேரத்துல அந்த சாஃப்ட்வேர நாங்க டீப்பா கத்துக்கிட்டு அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணிருவோம் ப்ரோ. சில நேரத்துல எங்க ஸ்டுடியோக்குள்ளேயே பேசி, எப்படி இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு பேசி நாங்க சால்வ் பண்ணிருவோம் ப்ரோ. வாவ், தட்ஸ் கிரேட் ப்ரோ. ஆக்சுவலாக க்ரியேட்டிவ் பிளாக் இல்லை அப்படின்றது வந்துட்டு ரொம்பவே பெரிய ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலாக யா, தட்ஸ் கிரேட். ஆனால் புரியுது அது எதனால லைக் உங்களுக்கு அது வந்து பெருசாக அஃபெக்ட் ஆகலை அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் வந்து அந்த ப்ராசஸ் உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறனால அந்த டைமுக்கு இதை தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத ப்ரீ பிளான்டாக நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. ஸோ க்ரியேட்டிவ் பிளாக்கை வந்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்து அதை இல்லாமல் நீங்கள் தவிர்க்கிறீங்க உங்கள் ப்ராசஸில் அப்படின்றது தெளிவாக தெரியுது. ஸோ பிளானிங் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். அண்ட் டெக்னிக்கல் இஷ்யூ பற்றி நீங்கள் சொல்லும்போது அதை வந்து நீங்கள் லைக் தனியாக போராடாமல் டீமோடு சேர்ந்து அதை சால்வ் பண்ணிடுவீங்க அப்படின்றது அது ரொம்பவே கிரேட்டான விஷயம். ஏன்னா நம்ம தனியாக போராடுறதுக்கு டீமோட ஈஸியாக அதோடைய சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ கிரேட் ப்ரோ. அண்ட் அடுத்ததாக எனக்கு நீங்கள் 2 ஸ்டோரி சொல்லணும். ஒன்று வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்ட், அதாவது இப்போ நீங்கள் அதை பற்றி யோசிச்சா கூட வா செமையாக இருந்துச்சுல்ல அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணது அப்படின்ற அந்த ஒரு சூப்பரான வாவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸோடய இருக்கிற ஒரு ப்ராஜெக்டை பற்றின ஒரு ஸ்டோரி. அண்ட் அடுத்ததாக ஒரு ப்ராஜெக்ட் அதே மாதிரி ஆனால் ஒஸ்ட்டான ஒரு சிச்சுவேஷனில் அதை யோசிச்சாலே இப்போ கூட ஐயோ ஏன்டா அந்த ப்ராஜெக்டை எடுத்தோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல். ஸோ 2 விஷயம், ஒன்று பெஸ்ட் அண்ட் இன்னொன்று வந்து ஒஸ்ட். ஸோ இதை பற்றின ஸ்டோரியை சொல்லுங்கள். என்னுடைய பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒர்க் பண்ண லாஸ்ட் ப்ராஜெக்ட் தான் ப்ரோ. அந்த ப்ராஜெக்ட்ல நான் ஒரே ஒரு அனிமேட்டர் தான் எல்லா விஷயத்தையும் பண்ண வேண்டியிருந்துச்சு. வாய்ஸஸ தவிர மத்த எல்லாமே கேரக்டர் டிசைன்லேருந்து, லேஅவுட்லேருந்து, ஸ்டோரி போர்ட்லேருந்து, ஃபைனல் அனிமேஷன் வரைக்கும் எடிட்டிங், காம்போசிட்டிங் எல்லாமே நானே பண்ண வேண்டியிருந்துச்சு ப்ரோ. அதனால அதிலிருந்து நெறைய விஷயத்த நான் கத்துக்கிட்டேன். அந்த கிளையன்ட்டும் நான் சொல்ற புது புது ஐடியாக்கு அந்த ஸ்டோரிய நான் எனக்குள்ள எடுத்துக்கிட்டு என்னுடைய ஸ்டோரி மாரி நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் ப்ரோ. அந்த கிளையன்ட்டும் என்ன நெறைய என்கரேஜ் பண்ணாங்க. அதுதான் என்னுடைய பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். வொர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதே ப்ராஜெக்ட் தான் நான் ஒர்க் பண்ண லாஸ்ட் ப்ராஜெக்ட் தான். ஈவன் எனக்கு அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தாலும், அந்த கிளையன்ட் வந்து சீக்கிரமா குடுங்க, அனிமேஷன சீக்கிரமா குடுங்கன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. அதுக்காக நான் நைட் டைம்லாம் ஒர்க் பண்ண வேண்டியிருந்துச்சு. மந்த்ஸ்க்கு ஒர்க் பண்ண வேண்டியிருந்துச்சு. 1 நாள் 2 நாள்னா பரவால்ல. மந்த்து 1 மாசம் தொடர்ந்து அந்த மாரிலாம் நான் எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ண வேண்டியிருந்துச்சு ப்ரோ. அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா, அவங்க எனக்கு எவ்வளோதான் மணி பே பண்ணாலும், நானும் எண்ட் ஆஃப் தி டே ஒரு ஹியூமன் பீயிங் தான். அதனால எனக்கும் என்னுடைய பாடிக்கு ஒரு லிமிட் இருக்கு ப்ரோ.
அதுதான் என்னுடைய ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. யா ப்ரோ, ஒஸ்ட்டான ஒரு கிளைண்ட்டோட ஒர்க் பண்ணுறது அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் மோசமான விஷயம் தான். ஆனால் பெஸ்ட்டும் ஒஸ்ட்டும் மிக்ஸ் ஆகி வரும்போது அது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கன்றது தெரியல. பட் யா, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட், ஐ கேன் ஃபீல் தட் ஆக்சுவலி. ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷனுடைய அந்த லைக் இது வந்து மெயினாக கார்ட்டூன்ஸில் வந்து நம்ம பார்ப்போம் இல்லையா? ஸோ கார்ட்டூன்ஸ் வந்து நான் லைக் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ கார்ட்டூன்ஸில் வந்து எக்கச்சக்கமான ஸ்டைல்ஸ் வந்து நமக்கு தெரியும். அதில் அனிமேஷன்ஸ் வந்துட்டு வரும், நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் இந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷனில் ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஸ்டைல்ஸை நீங்கள் எப்படி வந்து முடிவு பண்ணுவீங்க? இந்த ஸ்டோரிக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்டைலை தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும், இந்த கேரக்டருக்கு இந்த ஸ்டைல் தான் எடுத்துகிட்டு போகணுன்றத அந்த அந்த தீமோட, ஏன்னா ஒரு கார்ட்டூன் கம்ப்ளீட்டாகவே வந்துட்டு அந்த ஸ்டைலை பேஸ் பண்ணி தான் இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ அந்த ஸ்டைலை எப்படி வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? ஓகே, இந்த ஸ்டோரியா, ஓகே இதுக்கு நம்ம இந்த ஸ்டைல் தான் யூஸ் பண்ணணும், இந்த ஸ்டைல் தான் யூஸ் பண்ணணுன்றத அந்த சூஸிங், அந்த ஸ்டைலை சூஸ் பண்ணுறது எப்படியான ஒரு ப்ராசஸாக இருக்கும் அப்படின்றத ஷேர் பண்ணுங்க. ஸ்டோரி தான் ப்ரோ எல்லா விஷயத்தையுமே முடிவு பண்ணும். அந்த ஸ்டோரிங்கிறது ஃபன்னியா இருந்தா இந்த மாதிரி ஃபன்னியான கேரக்டர் டிசைன்ஸ் வந்து நாங்க டிசைன் பண்ணுவோம் ப்ரோ. அந்த கேரக்டர் டிசைன்ல என்ன மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் வேணாலும் பண்ண முடியும், எப்படி வேணாலும் எக்ஸாஜரேட் பண்ணி வரைய முடியும். இதே அந்த ஸ்டோரிங்கிறது க்ளோஸ் டு ஹியூமன் ஸ்டோரியா இருந்துச்சுன்னா, ஃபன்னியா இல்ல சீரியஸான ஒரு ஸ்டோரியா இருந்துச்சுன்னா, நாங்க ஹியூமன்ஸ் மாரியே க்ளோஸ் டு ஹியூமன்ஸ்ல கேரக்டர்ஸ வந்து டிசைன் பண்ணுவோம் ப்ரோ. அதுல அதிக எக்ஸாஜரேஷன எங்களால காட்ட முடியாது. சில நேரத்துல எனக்கே ஒரு சில ஸ்டைல்ஸ வந்து பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தோணும் ப்ரோ. அந்த நேரத்துல ஸ்டோரி எப்படி இருந்தாலும், நான் கேரக்டர் டிசைன எனக்கு தோன்ற ஸ்டைல்ல வந்து பண்ணி, அத எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி வந்து பார்ப்பேன் ப்ரோ. மோஸ்ட்லி கிளையன்ட் ப்ராஜெக்ட்ன்னு வரும்போது, அவங்களே கேரக்டர் டிசைன்றது எப்படி இருக்கணும், அந்த ஸ்டோரிக்கான தேவையான வேர்ல்டுங்கிறது எப்படி இருக்கணும்ன்றத சொல்லிருவாங்க ப்ரோ. அதுதான் அந்த கேரக்டர் டிசைனையும், அந்த ஸ்டைல்ஸையும் முடிவு பண்ணும் ப்ரோ. ஓகே, ஸோ ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டைல் சூஸிங்கும் இருக்குது அப்படின்றது புரியுது ப்ரோ. ஸோ தேங்க்ஸ். அண்ட் அடுத்ததான் வந்துட்டு இந்த ஸ்டைல் அப்படின்னு இருக்குது இல்லையா? ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்களா, இல்லை டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்ஸ்லையும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வருமா? ஸோ இது எப்படி இருக்கும்? லைக் ஒரு பர்சன் வராங்க அப்படின்னா அவங்க அந்த ஒரே ஸ்டைலை வந்து எடுத்துகிட்டு போகலாமா, இல்லை மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். ஒருவேளை டிஃப்ரெண்ட்டாக மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம சாம்ஸ்க்கு காமிச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். நான் என்னுடைய சிக்னேச்சர் ஸ்டைல்லயே எப்பயுமே வரைஞ்சிட்டு இருக்க மாட்டேன் ப்ரோ. ஏன்னா ஒரு அனிமேட்டரோட கீ குவாலிட்டின்றதே வேற வேற ஸ்டைலுக்கு அடாப்ட் பண்ணிக்க முடியணும். நம்ம 2 கார்ட்டூன்ஸை எடுத்து பார்த்தோம்னா, எந்த 2 கார்ட்டூன்ஸை எடுத்து பார்த்தாலும் அதோட ஸ்டைலுங்கிறது ஒரே மாதிரி இருக்காது. கார்ட்டூன் டு கார்ட்டூன், அனிமேஷன் டு அனிமேஷன்றது டிஃபரெண்டான ஸ்டைல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு அனிமேட்டரா எப்பயுமே ஸ்டைல்ஸை ஸ்விட்ச் பண்ணிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கணும் ப்ரோ. எங்களுடைய ஓன் அனிமேஷன் ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கூட நாங்க வேற வேற ஸ்டைல்ஸ ஸ்விட்ச் பண்ணிட்டே இருப்போம் ப்ரோ. இந்த காங் அனிமேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, ஃபிளாட்டான கிராஃபிக்கலான ஸ்டைல்ல வந்து அனிமேஷன் வந்து பண்ணியிருக்கேன் ப்ரோ. இந்த அனிமேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, க்ளோஸ் டூ ஹியூமன் ஸ்டோரியா இருக்கிறதுனால, அந்த மாரி க்ளோஸ் டூ ஹியூமன் ஸ்டைல அடாப்ட் பண்ணியிருக்கேன் ப்ரோ. எப்படி வேற வேற ஸ்டைல்ஸ அடாப்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்டோரி டிசைட் ஆன உடனேயே அத வச்சு கேரக்டர் டிசைனர் கேரக்டர் டிசைன் பண்ணுவாங்க. அவங்க ஒரு கேரக்டர் எப்படி 360 டிகிரில இருக்குன்ற டர்ன் அரவுண்ட வந்து வரைஞ்சு குடுத்துருவாங்க. ஈவன் அதுல நோட்ஸும் எழுதியிருப்பாங்க. எப்படி அந்த கேரக்டர வரையணும்னு சொல்லிட்டு மெஷர்மென்ட்ஸும் இருக்கும். அத பார்த்து நாங்க திருப்பி திருப்பி நெறைய டைம் வரைஞ்சு பிராக்டிஸ் பண்ணி அந்த ஸ்டைல நாங்க அடாப்ட் பண்ணிக்குவோம் ப்ரோ. ஓ, ஓகே. ஸோ சூப்பர் ப்ரோ. ஸோ இப்போ அடுத்ததா இந்த இப்போ நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எடுத்துக்கோங்களேன். இப்போ நாங்கள் அனிமேட் பண்ணுறோம் அப்படின்னா 2 கீ ஃப்ரேம் வச்சிரும். இன் பிட்வீன் அனிமேஷன் வந்து அதுவே பார்த்துக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷனில் நீங்கள் லைக் ஒரு கேரக்டர் வாக் பண்ணுது, இப்போ கை அசைக்குது அப்படின்னா இந்த பக்கம் நம்ம லைக் வரைஞ்சிட்டு நடுவில் இருக்கிற ஃப்ரேம்ஸை நீங்கள் எப்படி வந்துட்டு அந்த டைமிங் அண்ட் வந்து அந்த பேசிங் ஆஃப் த மூமெண்ட்டை வந்துட்டு நீங்கள் எப்படி வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, எப்படி அதை வந்து யோசிப்பீங்க, அண்ட் அந்த லைக் அனிமேஷனுடைய இந்த இன் பிட்வீன் என்ன வரணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் எப்படி திங்க் பண்ணுவீங்க? அந்த திங்கிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும், அதை வந்து எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வருவீங்க அப்படின்ற அந்த ஒரு ப்ராசஸை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன்ல டைமிங்கை முடிவு பண்றதுக்கு 3 முக்கியமான டெக்னிக்ஸ் இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஃபியூ கீ போசஸ் மட்டும் வரைஞ்சிட்டு, ஃபியூ கீ ஆக்ஷன்ஸை மட்டும் வரைஞ்சிட்டு, அதை ப்ளே பண்ணி பார்க்கும்போது அந்த ஆக்ஷன்றது நம்ம எதிர்பார்த்த டைம்ல வரலினா அந்த கீ ஃப்ரேம்ஸை மூவ் பண்ணி வைக்கலாம் ப்ரோ. ஃபாஸ்டா இருந்துச்சுன்னா தூரமா தள்ளி வச்சு அதை கரெக்டான பேஸுக்கு வந்து கொண்டு வரலாம் ப்ரோ. ஸ்லோவா இருந்துச்சுன்னா கிட்ட தள்ளி வச்சு அதை கரெக்டான பிளேஸுக்கும் அனிமேஷனுக்கும் கொண்டு வந்துடலாம் ப்ரோ. செகண்ட் மெத்தட், நாம பண்ண போற அனிமேஷன் மூவ்மெண்ட்டை
நாமளே கேமரா வச்சு ஆக்ட் பண்ணி ஷூட் பண்ணி அந்த ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வந்து ஸ்டடி பண்ணி அதுல இருக்க டைமிங் ஸ்பேசிங் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிட்டு அதை ரெஃபரன்ஸா வச்சு அனிமேட் பண்ணலாம் ப்ரோ. தேர்ட் மெத்தட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மெத்தடு ப்ரோ. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சீன்ஸ் பண்ணும்போது அந்த சீன்ஸை நம்மளால ரெஃபரன்ஸ் ஃபுட்டேஜ் வச்சு ஷூட் பண்ண முடியாது. அந்த நேரத்துல கையில ஒரு ஸ்டாப் வாட்ச் வச்சுக்கணும். இல்ல டிஜிட்டலா நம்ம சாஃப்ட்வேர்லயே ஸ்டாப் வாட்ச் தருவாங்க. அந்த ஆக்ஷனை நீங்க மைண்டுக்குள்ள இமேஜின் பண்ணிக்கிட்டு கண்ணை மூடி யோசிக்கும் போது கரெக்டா அந்த ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்டார்ட் பட்டன் அழுத்திடணும். அந்த ஆக்ஷன் உங்க மைண்டுக்குள்ள நடந்து முடிக்கும் போது என் பட்டன் அழுத்திடணும். என் பண்ணிட்டு இந்த டைமிங் எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாப் வாட்ச்ல பாத்தீங்கன்னா கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணிட்டு டிராயிங்ஸை வரையும் போது உங்களால டைமிங்ன்றத ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சீன்ஸுக்கும் ஈஸியா ஃபைண்ட் பண்ண முடியும் ப்ரோ. ஹே வாவ்! அது 3 ஆப்ஷனுமே செமையாக இருக்குது ப்ரோ. ஸோ எஸ், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். பார்க்கலாம் அது எப்படி போகுதுன்னு. சான்ஸ் நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ப்ரோ, அடுத்ததாக இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. மேபி ஒரு 10 செகண்டாக இருக்கலாம், இல்லை ஒரு 5 செகண்டாக இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு ப்ராஜெக்டில் இருக்கிற அந்த பர்டிகுலரான ஒரு ஷாட் வந்துட்டு நீங்கள் இப்போ யோசிச்சு பார்த்தா கூட உங்கள் மனசில் அப்படியே ஒரு பட்டாம்பூச்சி பறந்துக்கிட்டு வாவ் செமையாக இருந்துச்சுல்ல அந்த ஒரு ஃபீல் அப்படின்ற மாதிரி, இல்லைனா இதை நம்மளா க்ரியேட் பண்ணோம் செமையாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நீங்களே வாவான ஒரு மூமெண்ட் ஆர் வந்து ஒரு ப்ராஜெக்ட். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அண்ட் அது என்ன ப்ராஜெக்ட், என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். நிறைய கிளைண்ட்ஸ் அப்படி இருக்காங்க ப்ரோ. எங்களுக்கு கிடைச்ச 99% ஆஃப் கிளைண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டான கிளைண்ட்ஸ் தான் ப்ரோ. அதுல முக்கியமா ஒருத்தர் இருக்காரு, கிறிஸ்டோபர்னு சொல்லிட்டு. அவருக்கு நாங்க ஒரு அனிமேஷன் ஷார்ட்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தோம் ப்ரோ. அதை என்னால காட்ட முடியாது. ஏன்னா அவருக்கு நாங்க என்டிஏ வந்து சைன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை போர்ட்ஃபோலியோலயும் யூஸ் பண்ண மாட்டோம், எங்கேயும் சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு. பட் அந்த அனிமேஷன் பண்ணும்போது நான் அனிமேஷன்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் ப்ரோ. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்னா நம்ம ஏனோ தானோன்னு சொல்லிட்டு கை கால மூவ் பண்ணி எடுத்து கொடுத்துறது கிடையாது. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை எப்படி சக்சஸ் பண்றதுங்கிறத நமக்குள்ள நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்க ப்ராஜெக்ட்டை என்னுடைய ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிட்டு நான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டேன் ப்ரோ. அந்த அனிமேஷன் வந்து நாங்க பொறுப்பா உணர்ந்து பண்ணதுனால ரொம்ப நல்லா வந்துச்சு ப்ரோ. அந்த ப்ராஜெக்ட் தான். வாவ், தட்ஸ் கிரேட் ப்ரோ. ஸோ நிறைய குட் கிளைண்ட்ஸ் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கிறீங்க அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் தட். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த க்ரியேட்டிவ் இல்லைனா ஒரு ஆர்ட் ஃபார்ம் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம அந்த ஃபீல்டில் வந்து அப்டேட்டடாக இருக்கணும். ஏன்னா ட்ரெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக அப்டேட் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ சாஃப்ட்வேர் வைஸும் சரி, இல்லைனா ஸ்கில் வைஸும் சரி, நம்ம வந்து நம்மளே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த அப்டேஷனுக்கு அண்ட் அந்த ட்ரெண்டில் நம்ம வந்து ஹோல்டாக இருக்கிறதுக்கு நிறைய ரொம்ப ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி, இல்லைனா ஒரு ஏதாவது ஒரு வெப்சைட்டாக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு லைக் சோஷியல் ஃபார்மாக இருக்கலாம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் ஏதாவது இந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷனுக்கு இருக்கா? அண்ட் வந்து கம்யூனிட்டிலாம் எப்படி இருக்குது? எப்படி அதை நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணுறீங்க? எப்படி உங்களை நீங்களே அப்டேட்டடாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் லைக் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ற எதையாவது நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்றத எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் கார்ட்டூன் நெட்வொர்க் டிவி சேனலை வந்து ரெகுலராக பார்ப்பேன் ப்ரோ. ஏன்னா டிவி அனிமேஷனுக்கு ஒரு பெஞ்ச் மார்க்னு பார்த்தா அது கார்ட்டூன் நெட்வொர்க் தான். டிவி அனிமேஷன்ல என்ன ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறத நான் கார்ட்டூன் நெட்வொர்க் பார்க்கறது வழியா தெரிஞ்சுக்குவேன் ப்ரோ. லேட்டஸ்டா வர அனிமேஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் கிரன்ச்சி ரோல்ல பார்ப்பேன். அதுல இருக்க ஸ்டைல்ஸை பார்த்துட்டு எப்படி ட்ரெண்ட் இருக்கு அப்படின்றத நான் புரிஞ்சுக்குவேன் ப்ரோ. அதே நேரத்துல புது புது ஸ்டைலை யூடியூப்ல தேடி தேடி நான் பார்த்துட்டே இருப்பேன் ப்ரோ. லேட்டஸ்ட் ட்ரெண்டை நான் யூடியூப்ல தேடுவேன். என்னுடைய ஓன் டிஸ்கார்ட் சர்வர் இருக்கு ப்ரோ. அதுல என்ன மாதிரியே கார்ட்டூன்ஸ் பார்க்குற ஆர்டிஸ்ட் அண்ட் அனிமேட்டர் நிறைய இருக்காங்க ப்ரோ. அவங்க கிட்ட பேசுறது வழியா லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல என்ன இருக்கு, எக்ஸிஸ்டிங் ட்ரெண்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் கத்துக்குவேன் ப்ரோ. ஓ, தட்ஸ் கிரேட் ப்ரோ. ஸோ உங்களுடைய டிஸ்கார்ட் சர்வர் லிங்க்கையுமே நீங்கள் வந்துட்டு கொடுங்க. ஸோ அதை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம். சான்ஸ் நீங்களும் அது வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் ப்ரோவோட நீங்கள் வந்து கனெக்ட் ஆகி அந்த விஷயங்களை பற்றி இன்னுமே தெரிஞ்சுக்க, இன்னுமே நிறைய லைக் அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு இந்த ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கு உங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரோ அதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சான்ஸ் வந்தாலுமே நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக நீங்கள் இந்த ஃபீல்டில் வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ரோல் மாடல் இல்லைனா ஒரு கோ டு பர்சனாக ஒருத்தவங்க இருப்பாங்க. லைக் ஒரு சேனலாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு லைக் பர்சன் உங்களுக்கு இப்போ யோசிச்சாலும் டக்குன்னு போய் அவருடைய சேனலில் போய் பார்க்குறதோ, இல்லைனா அவருடைய புக்ஸை வாங்குறதோ, இல்லைனா அவரை ஆக்சஸ் பண்ணுறதோ, ஸோ இந்த மாதிரி என்ன யார் அந்த ரோல் மாடல் உங்களுடைய ஒரு கோ டு பர்சனாக இருக்கிறது யார்? நான் நிறைய கிரியேட்டர்ஸை ஃபாலோ பண்ணுறேன் ப்ரோ. ஸ்பெஷலாக ஆரோன் பிளேஸ், ஜேம்ஸ் பாக்ஸ்டர், டோனி பேன்கிராஃப்ட், டாம் பேன்கிராஃப்ட், கிளென் கின் அண்ட் கிரேட் ஹயா மியாசாக்கி.
ஸ்பெஷலா ஜேம்ஸ் பேக்ஸ்டரோட கேரக்டர் அனிமேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அவர மாரி கேரக்டர் அனிமேஷன் பண்ற அனிமேட்டர்ஸ் 100க்கும் கம்மியா தான் இந்த உலகத்துல இருக்காங்க. ஓ தட்ஸ் கிரேட் ப்ரோ. ஸோ இப்போ அடுத்ததா இந்த லைக் நம்ம கிரியேட்டிவ் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நம்ம எல்லாருமே கஷ்டப்படுற, அதாவது நான் பார்த்த நிறைய பேர் கஷ்டப்படுற ஒரு விஷயம் என்னென்னா இந்த டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ டைமை மேனேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுடைய பிஹைண்ட் தி சீன்ஸ் எப்படி இருக்கும்? லைக் ஒரு டேவை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கும்போது அது என்னவா இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் கடந்து போவீங்க? ஸோ உங்களுடைய ஒரு டே இன் மை லைஃப் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள். டைமை மேனேஜ் பண்றதுக்கு எங்க ஸ்டுடியோலயும் என்னுடைய பர்சனல் லைஃப்லயும் நான் முக்கியமான 2 விஷயத்த வந்து ஃபாலோ பண்றேன் ப்ரோ. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஷீட். அந்த ஒர்க் ஷீட்ல எந்த டேட்ல இந்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணோம், எந்த டேட் டெட்லைன் அப்படிங்கிறது வந்து இருக்கும் ப்ரோ. அப்புறமா டெய்லி நாங்க என்னென்ன பண்ண போறோங்கிறத ஷெட்யூல் பண்ணி வைக்கிற ஒரு கேலண்டர் இருக்கும் ப்ரோ. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு தெரிஞ்சிடும் நாங்க என்ன ஒர்க் பண்ண போறோங்கிறது. ஸோ அதனால நாங்க அதுக்காக எப்பயுமே ப்ரிப்பேரா இருப்போம் ப்ரோ. டெய்லி காலையில 7:00 நான் வந்து எந்திரிப்பேன். 8:30க்கு அனிமேஷன் ஸ்டுடியோக்கு வந்து வந்துருவேன். 9:00 ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டு மதியம் 1:00 வரைக்கும் ஒர்க் பண்ணுவோம் ப்ரோ. 1 to 1:40 லஞ்ச் பிரேக். திருப்பி 1:40க்கு வந்துட்டு 5:00 வரைக்கும் நான் ஸ்டுடியோல ஒர்க் பண்ணுவேன் ப்ரோ. முடிச்சுட்டு 5 to 6 வந்து பார்த்தீங்கன்னா, நான் கபடி விளையாட போவேன். 6:00 திருப்பி அனிமேஷன் ஸ்டுடியோக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணுவேன் ப்ரோ. 7 வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன். ஒர்க் பண்ணிட்டு 7 to 8 வந்து பார்த்தீங்கன்னா, கார்ட்டூன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு 8 to 11:00 வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன் ப்ரோ. 11:00க்கு ஷார்ப்பா தூங்கிருவேன். 8 ஹவர்ஸ்ன்றத நான் நிச்சயமா தூங்கிருவேன் ப்ரோ. அப்போதான் அடுத்த நாள் காலையில எந்திரிச்சுட்டு இந்த ரொட்டீன என்னால கன்டினியூவா பண்ண முடியும். எல்லா நாளுமே எனக்கு ஒரு 2 to 3 ஹவர்ஸ்ன்றது ஃப்ரீ டைம் இருக்கும் ப்ரோ. அந்த நேரத்துல நான் சும்மா கார்ட்டூன்ஸும் பார்த்துட்டு இருப்பேன். இல்ல நான் முடிக்க வேண்டிய வேலைகளையும் முடிச்சு வைப்பேன் ப்ரோ. நான் ஓனா ஒரு அனிமேஷன் ஸ்டுடியோ ரன் பண்ணிட்டு இருக்கறனால என்ட்ட 2 எம்ப்ளாயி இருக்காங்க. அந்த 2 எம்ப்ளாயிக்கு 2 வீடு இருக்கு. இந்த அளவுக்கு எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் ப்ரோ. எந்த ஒரு விஷயத்தையும் நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளான்னைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்க முடியாது. அந்தந்த வேலைகள அந்தந்த நேரத்துல நிச்சயமா நான் முடிச்சே ஆகணும். ரொம்ப பொறுப்போட நடந்துக்கணும் ப்ரோ. ஓ தட்ஸ் கிரேட் ப்ரோ. ஸோ பயங்கரமான ஒரு பிளான் போட்டு டைம் டேபிள் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதை கண்டினியூ பண்ண வாழ்த்துக்கள். அண்ட் செம இதை நீங்கள் இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஸோ அடுத்ததாக இந்த லைக் இந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன் இந்த ப்ராசஸ், அதாவது இந்த ஆர்ட் ஃபார்மை தாண்டி நான் இன்னொரு ஆர்ட் ஃபார்மையும் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். எனக்கு அது மேலேயே லைட்டாக ஒரு சின்ன ஒரு காதல் இருக்குது. அதையும் நான் வந்துட்டு லைக் ஃபீல் பண்ணணும், அதை வந்து நான் ஒர்க் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி என்ன ஏதாவது ஒரு ஆசை இருக்கா? எதாவது பண்ணியிருக்கிறீங்களா? லைக் அவுட் ஆஃப் தி ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன் இதுலேருந்து வெளியில் எங்கேயாவது போயிருக்கீங்களா? ஏதாவது மீடியாவில் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா? எஸ் ப்ரோ. நான் எப்பயுமே புது ஸ்டைல்ஸை கத்துக்கிறதுக்கு ஓப்பனா தான் இருக்கேன். ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா, நான் 3D அனிமேஷன்றத கத்துக்கிட்டேன். 2019ல நான் கம்பெனில ஒர்க் பண்ணும்போது எடிட்டிங்கையும், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல மோஷன் கிராபிக்ஸ் பண்றது எப்படின்றதையும் கத்துக்கிட்டேன். நான் வாட்டர் கலர்ல பெயிண்ட் பண்ணுவேன். கேன்வாசஸ் வச்சு பெயிண்ட் பண்ணுவேன். எப்பயுமே புது புது மீடியம்ஸை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன் ப்ரோ. பட் இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கிறது ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன் தான். ஓ ஸோ அடுத்ததான் இந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷனுடைய உங்களுடைய அடுத்த பிளான் என்ன? உங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன? இந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷனை வச்சு என்ன மூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான பிளான்ல இருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்க. நாங்க எங்க ஸ்டுடியோ போர்ட்ஃபோலியோல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அனிமேட்டருக்கும் ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்க மாதிரி ஒரு ஸ்டுடியோவுக்கும் போர்ட்ஃபோலியோ இருக்கும் ப்ரோ. அதுல தான் நாங்க டீமா சேர்ந்து எங்களால என்ன பண்ண முடியுன்ற எங்களுடைய பொட்டன்ஷியலை காட்ட முடியும். அதை பார்த்து தான் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் எங்ககிட்ட ஒர்க்குக்காக வருவாங்க. நாங்க நிறைய எஃபோர்ட் போட்டு அந்த ஸ்டுடியோ போர்ட்ஃபோலியோவை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். இது எங்களுடைய ஷார்ட் டேர்ம் கோல். எங்களுடைய அனிமேஷன் ப்ராஜெக்ட் வசந்தி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் 2 இயர்ஸா ப்ரொடக்ஷன்ல இருக்கு ப்ரோ. அந்த அனிமேஷன் சீரிஸை நாங்க ஃபினிஷ் பண்ணோம். அதை ஃபினிஷ் பண்ணிட்டு நாங்க ஒரு ஃபியூச்சர் லென்த் ஃபுல் லென்த் ஃபிலிம் தியேட்ரிக்கலா ரிலீஸ் பண்ற மாதிரி ஒரு அனிமேஷன் ஃபிலிம் வந்து பண்ண போறோம் ப்ரோ. நிச்சயமா பண்ணுவோம். அது எங்களுடைய லாங் டேர்ம் கோலும் ப்ரோ. அதுக்கப்புறமா எங்க ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்க்கு நாங்க முழுக்க முழுக்க ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன் ஃபிலிம்ஸை பண்ணிக்கிட்டே இருப்போம் ப்ரோ. வாவ் தட்ஸ் ஹியூஜ் ப்ரோ. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். சீக்கிரத்தில் அந்த ஒரு குட் நியூஸை நம்ம சாம்ஸ் எல்லாருமே பார்க்கணும் அப்படின்றத ஆசைப்பட்றேன். ஸோ சீக்கிரத்தில் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். அண்ட் இப்போ அடுத்ததாக
நீங்கள் இப்போ ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த யூடியூப் சேனலுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன? அதாவது இப்போ நான் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னா, நான் என்ன அதுலேருந்து நாலேஜை, வேல்யூவை நான் வந்து கெயின் பண்ணிக்க முடியும்? நான் என்ன அதுலேருந்து எதிர்பார்க்கலாம்? அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். ஆமாங்க ப்ரோ. யூடியூப் சேனலுக்காக நெறைய பிளான்ஸ் வச்சிருக்கேன். கரண்ட்டா நாங்க டிராயிங் சீரிஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். லைன்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி டிராயிங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிக் குடுக்க போறோம் ப்ரோ. எப்படி ஒரு ஃபினிஷ்டு இல்லுஸ்ட்ரேஷன் வரைக்கும் கொண்டு வரதுங்கிறத அந்த சீரிஸ்ல ஒரு 8 வீடியோஸ்ல நாங்க போஸ்ட் பண்ண போறோம் ப்ரோ. டிராயிங் சீரிஸ் ஃபினிஷ் ஆன உடனே அடுத்ததா நாங்க அனிமேஷன் சீரிஸ் வந்து பண்ண போறோம் ப்ரோ. அதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன் பண்றதுங்கிறத சொல்லிக் குடுக்க போறோம் ப்ரோ. டிராயிங் தான் ஃபர்ஸ்ட்டு. அத கத்துக்கிட்டு நம்ம அனிமேஷன்குள்ள வரும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால டிராயிங் சீரிஸ ஃபர்ஸ்ட்டு பண்றோம் ப்ரோ. அனிமேஷன் சீரிஸ நாங்க அடுத்ததா நிச்சயமா பண்ணுவோம். வாவ்! சான்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சேனலையும் போய் செக் பண்ணி பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்களும் இந்த ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, தட்ஸ் கிரேட் அண்ட் தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் டூயிங் தட். கண்டிப்பாக அதை வந்து தொடர்ந்து பண்ணுங்கள். நிறைய பேருக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அடுத்த கேள்வியாக கொஞ்சம் பர்சனலாக நம்ம வந்து பேசலாம். இந்த ஆர்ட் ஃபார்ம், அதாவது இந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன் உங்கள் லைஃப்பில் எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை கொண்டு வந்திருக்கு? மேபி ஒரு நல்ல ஒரு வழியில் இருக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் ஒரு மோசம்னு சொல்ல முடியாது, பட் ஒரு சின்ன தடுமாற்றங்களை உங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷனும் உங்களுடைய லைஃப்பும் எந்த மாதிரியான ஒரு ஜேர்னியை கடந்து போயிருக்கீங்க? எந்த அளவுக்கு உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துக்கு உங்களை இந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன் ஆகிய இந்த ஆர்ட் ஃபார்ம் வந்து உங்களை கொண்டு வந்திருக்கு அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். பர்சனலா என் லைஃப்ப நெறைய அனிமேஷன்றது மாத்திருக்கும் ப்ரோ. ஃபர்ஸ்ட்டு நான் எனக்கு டிராயிங் பண்ண புடிக்குன்றதுக்காக தான் அனிமேஷன்றத கத்துக்கிட்டேன். ஸ்லோவா அது என்னுடைய லைஃப்ப வந்து டேக் ஓவர் பண்ணிருச்சு. கடைசி 7 வருஷத்துல நான் வரையாம இருந்த நாளுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 நாள் இருக்கும். அதுவும் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போனதுனால தான் நான் வரையாம இருந்திருப்பேன். என்ன பொறுத்தவரைக்கும் நான் வாழ்றதுக்கான ரீசனே அனிமேஷன் பண்றதுக்காக தான். அனிமேஷன் பண்ணி என்னுடைய ஸ்டோரீஸ இந்த உலகத்துக்கு நல்ல விதத்துல சொல்றதுக்கு தான் நான் வாழ்றேன். நான் அனிமேஷன பார்க்கும்போதும், அனிமேஷன பண்ணிட்டே இருக்கும்போதும், அந்த ஸ்டோரீஸ எனக்குள்ள எடுத்துக்கிட்டு, அந்த கேரக்டரோட எமோஷன எனக்குள்ள எடுக்கும்போது, நான் இன்னும் ஒரு எமோஷனல் பெர்சனா மாறுறேன். என்ன அந்த அனிமேஷன்றது இன்னும் ஒரு படி மேல நல்லவனா மாத்துது. ட்ரூ ப்ரோ. ஒரு எமோஷன் இருந்தால் தான் எமோஷன் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்றது வந்து கரெக்டு. அண்ட் இந்த க்ரியேட்டிவ் ஃபீல்டில் ஒரு க்ரியேட்டராக உங்களுக்கு கிடைச்ச ஒரு லைஃப் அட்வைஸ் அப்படின்னா என்ன? ஒரு அட்வைஸ் நான் ஃபாலோ பண்ற ஒரு முக்கியமான அட்வைஸ் ஹயாவ் மியாசாகி சொன்னது. "யூ மஸ்ட் புஷ் யுவர்செல்ஃப் அன்டில் யுவர் நோஸ் ஸ்டார்ட்ஸ் ப்ளீடிங்." குட். ரொம்பவே போல்டான ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் நினைக்கிறேன். ஸ்ட்ராங்கான அட்வைஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ கிரேட், தேங்க்ஸ் ப்ரோ. அடுத்ததாக நீங்கள் என்ன மாதிரியான ரிசோர்ஸை யூஸ் பண்ணீங்க இந்த ஃபீல்டுக்குள்ளே வர்றதுக்கு? அண்ட் இப்போ வரைக்கும் என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? அதாவது ஏதாவது சேனல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா, இல்லை அப்படின்னா ஏதாவது புக்ஸ் ஏதாவது நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்களா? ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, யூஸ் பண்ணீங்க, கோர்ஸ் ஏதாவது பண்ணீங்களா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா அப்படின்றத நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, இப்போ நம்ம சாம்ஸ் யாராவது இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு நினச்சாங்கன்னா கூட, ஸோ அதை பார்த்து அவங்க உள்ளே வர்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் என்ன மாதிரியானதை யூஸ் பண்ணீங்க அண்ட் நம்மளுடைய சாம்ஸ்க்கு என்ன மாதிரியான ரிசோர்ஸை நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்றத பற்றி ஷேர் பண்ணுங்கள். நெறைய கிரியேட்டர்ஸ் இருக்காங்க ப்ரோ. நூத்துக்கணக்கான கிரியேட்டர்ஸ நான் ஃபாலோ பண்றேன். எனக்கு அவங்க நெறைய ஹெல்ப்பும் பண்றாங்க. ஸ்பெஷலா சொல்லணும்னா ஆரோன் பிளேஸ். ஆரோன் பிளேஸ் தான் என்ன பொறுத்தவரைக்கும் என்னுடைய மானசீக குரு. அவர்கிட்ட இருந்து தான் நான் ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன நெறைய டீப்பா கத்துக்கிட்டேன். அடுத்ததா ஏஎம்பி அனிமேஷன் அகாடமி. அவரு வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம், 4 மணி நேரம் லைவ் ஸ்ட்ரீம் வந்து போடுவாரு. கேரக்டர் அனிமேஷன் ஃப்ரேம் பை ஃப்ரேம் பண்றதுல. உண்மையாலுமே அவ்வளோ நேரம் தான் எடுக்கும். அது எல்லாத்தையும் நம்மளால க்ளோஸா அவர் எப்படி பண்றாருங்கிறத வாட்ச் பண்ண முடியும். அவருடைய யூடியூப் சேனல் அவைலபிளா இருக்கு. அத பார்த்து நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டேன் ப்ரோ. நான் அனிமேட்டரா என்னுடைய ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணும்போது, ரிச்சர்ட் வில்லியம்ஸோட தி அனிமேட்டர்ஸ் சர்வைவல் கிட் அந்த புக்க படிச்சு நெறைய கத்துக்கிட்டேன் ப்ரோ. இன்னும் கூட ஒரு சில நேரத்துல டவுட் இருக்கும்போது அந்த புக்க வந்து நாங்க எடுத்து பார்ப்போம் ப்ரோ. ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன பொறுத்தவரைக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் முழுக்க தேடினாலும் ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷனுக்கு ஒரு ஃபினிஷ்டான ஒரு கம்ப்ளீட்டான கோர்ஸ கண்டே புடிக்க முடியாது. ஏன்னு கேட்டா, ஒரு ஆர்டிஸ்ட்ங்கிறவங்க ஒரு சீன்ல ஒரு 100 மணி நேரம் வொர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கங்க ப்ரோ. ஒரு 10 சீன் அவர் அனிமேட் பண்றத பார்க்கணும்னா 1000 மணி நேரம் அவர் வந்து கோர்ஸ் போடணும். 1000 மணி நேரம் அவரு எக்ஸ்பிளைன் பண்ணி அத பேசணும். நீங்க கூட பார்த்திருக்கலாம். ஸ்டுடியோ ஜிப்லில ஒரு சீன 1 வருஷம் 3 மாசம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, அத எப்படி பண்ண முடியும்? அத எப்படி கோர்ஸா போட முடியும்? அது ரொம்ப கஷ்டம். அதனால ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டோட இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு நல்ல டிராயிங் தெரிஞ்சவங்க நல்ல அனிமேஷன்றத பண்ண முடியும்.
இன்னைக்கு இருக்க கிரேட்டஸ்ட் அனிமேட்டர்ஸ் எல்லாருமே ஒரு கோர்ஸாலயோ யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணதுனாலயோ உருவானவங்க இல்ல ப்ரோ. அவங்க கிரேட்டா மாறுனதுக்கு காரணம் அவங்களுடைய இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ப்ரோ. அவங்க கேரக்டர்ஸ் எடுத்து அனிமேட் பண்ணி, எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி, காம்ப்ளிகேட்டடான சீன்ஸ் பண்ணி, ஆக்டிங் பண்ணி, அதுக்கு பின்னாடி அதிலிருந்து கத்துக்கிட்டு அவங்க அவங்கள டெவலப் பண்ணிக்கிறாங்க. ஒரு பேசிக்கான ஒரு ஸ்பார்க்க மட்டும் தான் கோர்ஸ்ன்றது நம்மளுக்கு குடுக்கும். நல்ல டிராயிங்கும், ஒரு நல்ல அனிமேஷன் கோர்ஸும் ஒரு ஸ்பார்க்க மட்டும் தான் குடுக்கும். அதுக்கு மேல நம்மள டெவலப் பண்றதுங்கிறது நம்ம கையில தான் ப்ரோ இருக்கு. நான் நெறைய அனிமேஷன் எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி, எனக்கு நானே ஹெல்ப் பண்ணி நெறைய டெவலப் ஆயிக்குவேன் ப்ரோ. சூப்பர். ஸோ அடுத்ததா இந்த ஃபீல்டு, அதாவது இதுன்னு இல்ல, எல்லா ஃபீல்டுமே நம்ம வந்து அப்டேட்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ உங்களை நீங்களே அப்டேட்டாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அண்ட் நாங்கள் அப்படி இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எப்பயுமே என்ன புஷ் பண்ணிட்டே இருப்பேன் ப்ரோ. என்னுடைய லாஸ்ட் ஆர்ட் ஒர்க்கோட அடுத்த ஆர்ட் ஒர்க்க ஒரு ஸ்டெப் மேல வைப்பேன் ப்ரோ. எக்ஸ்பெரிமெண்ட்ன்றத நான் பண்ணிட்டே இருப்பேன் ப்ரோ. நான் தனியா இருக்கும்போதும், எங்க அனிமேட்டர் கூட இருக்கும்போதும், புது புது ட்ரெண்ட்ஸையும், புது புது அனிமேஷன் கிளாஸஸையும் பார்த்து நான் கத்துக்கிட்டே இருப்பேன் ப்ரோ. என்னுடைய வீக்னஸ் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் ப்ரோ. அது எல்லாத்தையும் நோட் பண்ணி, அது எல்லாத்தையும் எப்பயுமே இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பேன் ப்ரோ. அனிமேஷன்ல ட்ரெண்டுங்கிறது அப்பப்போ மாறிட்டே இருக்கும். பட் ஸ்ட்ராங்கான டிராயிங் ஸ்கில்ஸ் இருக்கும்போது, நம்ம எந்த ட்ரெண்டுக்கு வேணாலும், எந்த ஸ்டைலுக்கு வேணாலும் அடாப்ட் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஃபண்டமெண்டல்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். நான் ஃபண்டமெண்டல்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கேன் ப்ரோ. கிரேட். ஸோ அடுத்ததா நம்மளுடைய சாம்போ இல்லைனா இந்த வீடியோ பார்க்குற ஏதாவது ஒரு பர்சன் இந்த ஃபீல்டுக்குள்ளே, இந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன் ஆர்ட் ஃபார்முக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ்? ஒரு பெரிய அட்வைஸ் இருக்குங்க ப்ரோ. அனிமேஷன்றது வெறும் கேரக்டர்ஸ மூவ் பண்ணி வரைஞ்சு ஒரு மூவ்மெண்ட் கிரியேட் பண்ற விஷயம் கிடையாது. அனிமேஷன்றது உயிர் குடுக்கிறது. ஒரு கேரக்டருக்கு உயிர குடுக்கிறது. அந்த கேரக்டர ஆடியன்ஸ் பார்த்து, அது ஒரு லிவிங், பிரீத்திங் கேரக்டர் அப்படிங்கிறத நம்ப வைக்கிறது. அதுக்கு முதல்ல அந்த கேரக்டர் உயிரோட இருக்க ஒரு கேரக்டர்ன்னு சொல்லிட்டு நாம நம்பணும். அந்த கேரக்டருக்கான எமோஷன குடுக்கறதுக்கு நம்ம ரியல் லைஃப்ல பீப்பிள அப்சர்வ் பண்ணணும். அவங்க எல்லா எமோஷனுக்கும் எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்றத அப்சர்வ் பண்ணும். ஒரு கேரக்டருக்கு ஒரு வாழ்க்கைய குடுக்கறதுக்கு நமக்கு முதல்ல ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கணும். நாம எமோஷன புரிஞ்சுக்கிற ஒரு பெர்சனா இருக்கணும். அப்போதான் ஒரு கேரக்டருக்கு நம்மளால உயிர் கொடுக்க முடியும். ஓகே ப்ரோ. இப்போ அடுத்ததா நான் இப்போ ஒரு கேள்வி கேட்க போகிறேன். அது கொஞ்சம் முக்கியமான கேள்வின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்போவுமே சொல்லுவாங்க இல்லையா, ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது அப்படின்னு. அதனால இப்போ நான் கேட்க போகிற கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஆர்ட் ஃபார்ம், அதாவது இந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன் நான் கற்றுக்கணும் அப்படின்னா இப்போ நான் எவ்வளோ செலவு பண்ணணும்? அதாவது இப்போ ஒரு கோர்ஸாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா அதுக்கு வாங்குகிற கேஜெட்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு செலவுன்றது நம்ம கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணால் தான் அந்த வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அது ஸ்பெண்ட் பண்ணுறதை நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா, இப்போ நம்ம சான்ஸ் யாராவது உள்ளே வரணும்னு நினச்சா கூட, ஓகே இந்த அளவுக்கு நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்கான விஷயங்களை நான் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஆர்ட் ஃபார்முக்குள்ளே வந்து நான் என்டர் ஆகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நாலேஜ் வந்து கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அதனால இதுக்கான செலவுகள் என்ன? இந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷனை கற்றுக்கிறதுக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன் பண்றதுக்கு ஹெவியான ஸ்பெக் இருக்க பிசி இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது ப்ரோ. 8 ஜிபில இருந்து 16 ஜிபி ரேம் இருக்க ஒரு பிசி இருந்தா போதும். நீங்க ப்ளே பண்ணி பார்க்கும்போது அந்த அனிமேஷன்றது ஸ்மூத்தா ப்ளே ஆகுற அளவுக்கு ஒரு ஸ்பெக் இருக்க பிசி இருந்தா போதும். அடுத்தது உங்களுக்கு டிஸ்ப்ளேலயோ இல்ல நான் டிஸ்ப்ளேலயோ ஒரு கிராபிக்ஸ் டேப்லெட்ன்றது வேணும். இத 2யுமே சேர்த்து நீங்க ஒரு 50,000ல உங்க பட்ஜெட்ட ஃபினிஷ் பண்ணிரலாம். அதுக்கு அடுத்தது டொனிக்கோ பண்டோஜோட அனிமேஷன் கோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா $350 வரும். ஆரன் பிளேஸோட அனிமேஷன் கோர்ஸ் $25லேருந்து $50 வரைக்கும் மல்டிபிள் கோர்சஸ் இருக்கும். நீங்க ஒரு கோர்ஸ முடிச்சுட்டு இன்னொரு கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கிக்கலாம். ஏஎம்பி அனிமேஷன் அகாடமில நீங்க யூடியூப் சேனல்ல ஃப்ரீயாவே பார்க்கலாம். அவர்கிட்டயும் கோர்ஸ் இருக்கு. அதையும் நீங்க வாங்கிக்கலாம். அரவுண்ட் 1 லேக்ல நீங்க இது எல்லாத்தையுமே முடிச்சு ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன்றத கத்துக்கலாம். என்கிட்ட ஸ்பெண்ட் பண்றதுக்கு மணி இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு லேப்டாப்பாவது வாங்கிக்கோங்க. அது கூட ஒரு கிராபிக்ஸ் டேப்லெட் வாங்கிட்டு ஃப்ரீயா யூடியூப்ல கிடைக்கிற ரிசோர்ஸஸ வச்சு நீங்க கத்துக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. லேட்டரா நீங்க மணி ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுல மணி மேக் பண்ணும்போது மணிய ஸ்பெண்ட் பண்ணி நீங்க கோர்சஸ வந்து வாங்கிக்கலாம். நானும் ஃபர்ஸ்ட் லேப்டாப் வச்சு தான் அனிமேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்கூல்ல குடுத்த லேப்டாப் வச்சு தான். அதுக்கப்புறமா நான் மணி மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ண பின்னாடி தான் இந்த மாரி பயங்கரமான ஸ்பெக் இருக்க ஸ்பீசிஸ்லாம் வாங்குனேன். நான் என்ன ஸ்ட்ராங்கா சொல்லுவேன்னா, அனிமேஷன் கத்துக்கிறதுக்கு பணம் செலவு பண்றதுக்கு தயங்காதீங்க. பார்ட் டைம் ஜாப் போங்க. கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு அந்த பிசின்றதையும் அந்த கோர்சஸ்ன்றதையும் வாங்குங்க.
ஏன்னா இது உங்க வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு விஷயம். தேங்க்யூ ப்ரோ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் தட். அண்ட் அடுத்ததா யாருக்கெல்லாம் இந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன் செட் ஆகும், யாருக்கெல்லாம் செட் ஆகாது? யாருக்கு கார்ட்டூன் பார்க்கறது ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ, யாரால ரொம்ப நேரம் உட்காந்து இந்த அனிமேஷன் ப்ராசஸ்ல மொத்தமா பொறுமையா கிரியேட் பண்ண முடியுமோ, அவங்க அவங்களுடைய ஸ்டோரீஸ இந்த அனிமேஷன் வழியா சொல்லணும்னு நினைச்சாங்கன்னா, அவங்களுக்கு இந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம்ன்றது ரொம்ப ஆப்ட்டா இருக்கும் ப்ரோ. யாருக்கு செட் ஆகாதுன்னா, யார் ஒருத்தருக்கு கார்ட்டூனோ, அனிமேஷனோ பார்க்கறது பிடிக்காது. ஆனா, இது பண்றதுல இருந்து நெறைய மணி வரும். அதுக்காக நான் இத பண்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது செட் ஆகாது. யாருக்கிட்ட பொறுமையும், நிதானமும், பக்குவமும் இல்லையோ, அத அவங்க வளர்த்துக்க தயாரா இல்ல. நான் ரொம்ப ஃபாஸ்ட்டா தான் பண்ணணும்னு நெனைப்பேன். அப்படின்றவங்களுக்கு இந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் இண்டஸ்ட்ரிங்கிறது செட் ஆகாதுங்க ப்ரோ. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட எங்க ஸ்டுடியோக்கு வரும்போது கேட்பாங்க ப்ரோ, "எப்படி உங்களால 4 மணி நேரம், 5 மணி நேரம் தொடர்ந்து இந்த சிஸ்டம பார்க்க முடியுது?" அப்படின்னு கேட்பாங்க. "இந்த டிஸ்ப்ளேவ எப்படி பார்க்க முடியுதுன்னு?" கேட்பாங்க. "என்னாலலாம் முடியவே முடியாது" அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களால இந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன்றத நிச்சயமா மேக் பண்ண முடியாது. அதுக்கு பொறுமை தேவை. உட்காந்து அவ்வளோ நேரத்துக்கும் கிரியேட் பண்றதுக்கு வருஷக்கணக்குல, மாசக்கணக்குல, வாரக்கணக்குல அந்த பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை ப்ரோ. அது இல்லாதவங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரி செட் ஆகாது. கிரேட் ப்ரோ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆன்சரிங் ஆல் த கொஸ்டின்ஸ். கடைசியாக ஒரே ஒரு விஷயம், நம்மளுடைய சாம்ஸ்க்கு நீங்கள் இந்த க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இவ்வளோ நாள் இருக்கிறீங்க. ஸோ உங்களுடைய ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? ஏன்னா இப்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஆர்ட் ஃபார்முக்குள்ளே வரதுக்கு முன்னாடி இதுன்னு இல்லை, எல்லா க்ரியேட்டிவ் ஃபீல்டுமே வெளியிலேருந்து பார்க்கும்போது வாவ் இது வந்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஜாலியான மீடியம் அப்படின்னு நினச்சி தான் உள்ளே வருவாங்க. பட் வர எல்லாருக்குமே இன்க்ளூடிங் எனக்குமே அது வந்து ஒரு ஏமாற்றம் தான். ஓகே, இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க, இல்லை ஆல்ரெடி இருந்து டவுனாக இருக்கிறவங்க, ஸோ இவங்க எல்லாருக்கும் நீங்கள் கொடுக்கணுன்ற ஒரு அட்வைஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட டே ஒன்றும் இல்லைடா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயமா நீங்கள் சொல்லணும் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? ஆமாம் ப்ரோ. நாம ஒண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிருப்போம். அங்க ஒண்ணு இருக்கும். அந்த ரியாலிட்டிக்கும் இந்த இமேஜினேஷனுக்கும் இருக்க கேப்ப குறைக்கும்போதே நம்மளால நல்லா ஒர்க் பண்ண முடியும். அது கூட அடாப்ட் பண்ணிக்க முடியும். கிரியேட்டிவிட்டியும் புது புது ஐடியாஸும் உங்களுடைய ஆர்ட்ட நீங்க லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அது வரும். நீங்க திங்க் பண்ணும்போது தான் கிரியேட்டிவிட்டிங்கிறது வரும். நீங்க எப்போ திங்க் பண்ணுவீங்கன்னா, நீங்க தனியா இருக்கும்போது. எப்பயுமே இந்த ஷார்ட் ஃபார்ம் கன்டென்ட்லயும் உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸையும் எப்பயுமே உங்க கூடயே வச்சுட்டு எங்கேஜிங்கா இருக்கிறத வந்து தவிர்த்துருங்க. ஒரு நாளையில கொஞ்ச நேரமாவது தனியா இருந்து திங்க் பண்ணுங்க. நீங்க தனியா இருக்கும்போது தான் உங்களால டீப்பா திங்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு கிரியேட்டிவிட்டிங்கிறது அதிகமாகும். உங்க கூட யாரோ ஒருத்தர் இருந்தா தான் நீங்க அனிமேஷன்றத பண்ணுவீங்க. இல்ல ஒரு 4, 5 ஃபிரெண்ட்ஸ் உங்க கூட இருந்து பண்ணுன்னு சொல்லும்போது தான் நீங்க அனிமேஷன் பண்ணுவீங்க. அப்படின்னு இருக்காதீங்க. நீங்க தனியா இருந்தா கூட அந்த ப்ராசஸ உங்களால என்ஜாய் பண்ண முடிஞ்சதுன்னா, உங்களால நெறைய கிரியேட் பண்ண முடியும். ஆர்ட் ஃபீல்ட பொறுத்தவரைக்கும் உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க கத்துக்க தயாரா இருக்கணும். புது புது ட்ரெண்டுங்கிறது வந்துட்டே இருக்கும். ஆர்ட்ல ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்க விஷயங்கிறது எவ்வளவோ தூரம் இருக்கு. உங்க வாழ்க்கை முழுக்க நீங்க கத்துக்க தயாரா இருந்தீங்கன்னா, இந்த ஃபீல்டு உங்களுக்கு நிச்சயமா செட் ஆகும். உங்க வாழ்க்கை முழுக்க நீங்க கத்துக்கிட்டே இருக்கும்போது, நீங்க ஒரு கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட்டா மாறுவீங்க. நான் ஃபைனலா சொல்லணும்னு சேவ் பண்ணி வச்சிருந்த ஒரு முக்கியமான விஷயம், உங்கள நீங்க மார்க்கெட் பண்ணிக்க மறந்துறாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் வெப்சைட் வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆர்ட் ஒர்க் எல்லாத்தையுமே சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணி, இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு அப்படிங்கிறத வெளிய காட்டிக்கோங்க. நான் நெறைய கிரேட் ஆர்டிஸ்ட்ட பார்த்திருக்கேன். ஆனா, அவங்கலாம் அவங்க செல்ஃப மார்க்கெட் பண்ணிக்கிறதில்ல. அதனால அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது கிடைக்கிறதில்ல. ஒர்க்குங்கிறது கிடைக்கிறதில்ல. ஸோ, மறக்காம உங்கள மார்க்கெட் பண்ணிக்கோங்க. உங்கள மார்க்கெட் பண்ணிக்கிட்டா தான் நீங்க வெளிய தெரிய முடியும். அப்பதான் ஃபினான்ஷியலா உங்களால சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். உங்களுக்கு ஜாப்ன்றது கிடைச்ச பின்னாடி அந்த வேலைய வெறுக்காதீங்க. யாரு ஒருத்தர் நல்ல தொழிலாளியும் இருக்காங்களோ, அவங்களால தான் நல்ல முதலாளியா மாற முடியும். சூப்பர் ப்ரோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் யுவர் நாலேஜ் அண்ட் கிவிங் யுவர் டைம். ஸோ இந்த டைமில் நம்ம இவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கோம். நிறைய லைக் கண்டிப்பாக பார்க்குற நிறைய சாம்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் உங்களுடைய அந்த ட்ரீம்ஸ் லேபாக இருக்கலாம், இல்லைனா இன்னும் உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியான உங்கள் ஸ்டுடியோடைய வளர்ச்சி, இல்லைனா உங்களுடைய ஃப்யூச்சர் ஃபிலிம், ஸோ இந்த மாதிரி எல்லா ட்ரீம்ஸுமே கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே டக்கு டக்குன்னு நிறைவேறும்னு விஷ் பண்ணுறேன். அண்ட் ஒன் மோர் திங், இந்த நம்மளுடைய தமிழ் கம்யூனிட்டிக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய பார்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, இன்னும் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருங்க.
சேர்ந்து நம்மளுடைய இந்த தமிழ் அழகான ஒரு ஆர்ட் கம்யூனிட்டியை இனிமேல் அடுத்த ஸ்டெப் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். அண்ட் பார்க்குற சாம்ஸ்க்குமே இந்த ஃபீல்டை பற்றியும் சரி, ஆர்ட் ஃபார்ம்ஸை பற்றியும் சரி நிறைய விஷயங்கள் தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுடைய இந்த ஆர்ட் ஃபார்ம் மேலே இருக்கிற அந்த காதலை எப்போவுமே பிரேக்கப் பண்ணிக்காதீங்க. தொடர்ந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் ப்ளீஸ் கண்டினியூ யுவர் அமேசிங் ஒர்க். மைண்ட்ஸ் ஆஃப் மேக்கர்ஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. நிச்சயமா என்னால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை இந்த தமிழ் ஆர்ட் கம்யூனிட்டிக்கு நான் கொடுத்துட்டே இருப்பேன் ப்ரோ. ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷனையும் என்னுடைய கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் நான் பண்ணிகிட்டே இருப்பேன் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. சாம்ஸ், நீங்களும் இந்த ஆர்ட் ஃபார்ம்குள்ளே வரணும் அப்படின்ற மாதிரியான ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இல்லைனா ஏதாவது நீங்கள் கேட்கணும்னு நினச்சாலும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக ப்ரோ இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். அண்ட் ப்ரோவை நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலும் அவருடைய டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அட் த சேம் டைம் இந்த MON ஷோவை நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்களும் இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபார்ம் இருக்கும். அதை ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிச்சத்தை நாங்கள் பார்த்துக்குறோம். அண்ட் அடுத்ததாக ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஆர்ட் ஃபார்முடைய ஜேர்னிஸை நம்ம அதிகமாக பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் அதிகமாக தேவைப்படுது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக இந்த வீடியோவை ஆர்ட் ஃபார்மை லவ் பண்ணுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கோ கண்டிப்பாக ஷேர் பண்ணி இந்த எபிசோட்ஸை பார்க்க சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த எபிசோட்ஸ் அவங்களுக்குமே அந்த லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக கண்டிப்பாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஒரு பெரிய இம்பேக்டை நம்ம தமிழ் கம்யூனிட்டியை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த விஷயங்களை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணுன்னா, வரதை பார்த்துக்கலாம், அதை பற்றி நம்ம யோசித்து அப்படியே உட்காந்துராமல் இப்போது இந்த நொடியை, இந்த செகண்டை அழகாக மாற்றுறதுக்கு உங்கள் கையில் இருக்கிற அழகான அந்த ஆர்ட் ஃபார்மை யூஸ் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் AB.